அனைவருக்கும் வணக்கம். கிராம உதவியாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பிச்சுட்டு நிறைய மாவட்டங்கள்ல தேர்வு எழுதிட்டு நேர்காணலுக்கு வெயிட் பண்றவங்களுக்காகவும், இன்னும் சில மாவட்டங்கள்ல இந்த எழுத்து தேர்வும் வரல, நேர்காணலும் வரல. ஸோ அவங்களுக்காகவும் இந்த ஒரு காணொலி பதிவுங்க. பொதுவாகவே கிராம உதவியாளர் அப்படிங்கிற பணியிடத்திற்கு போறவங்களுக்கு ஜமாபந்தி பற்றிய தகவல்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஜமாபந்தி நடவடிக்கைகள்ல கிராம உதவியாளரும் அவருடைய ஹெட்டா இருக்கக்கூடிய விஏஓவும் சேர்ந்துதான் பணியாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால இந்த ஜமாபந்தினா என்ன, அது எந்தெந்த மாதிரியான ப்ராசஸ்ல செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு காணொலி மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த கிராம உதவியாளருக்கான ஆன்லைன் வகுப்புகளும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகுப்புகள் வேணுங்கிறவங்களும் இதுல தொடர்பு கொள்ளுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல இப்போ நான் ஒரு நேர்காணல் வினாவாவே இதை வந்து கேட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். எப்படின்னா, இப்ப நீங்க கிராம உதவியாளருக்கான நேர்காணல்ல போய் ஒரு வருவாய் ஆய்வாளர் முன்னிலையில உட்காடுறீங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜமாபந்தினா கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. அப்ப அந்த ஜமாபந்திங்கிற அந்த வார்த்தை என்ன மொழியினுடைய வார்த்தை அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, நமக்கு அது வந்து உருது அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ஜமாபந்தியில வந்து பசலி ஆண்டுன்னு ஒன்று சொல்லுவாங்கப்பா. பசலி ஆண்டுன்றத யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அப்போ அதுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த நேர்காணலுக்கு போகும்பொழுது என்னென்ன மாதிரியான வினாக்கள் இருந்தாலும் பதில் சொல்வதற்கு உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணுங்கிறத தான் இந்த காணொலி மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அதனால ஜமாபந்தினா என்னங்கிற ஒரு முழு தகவலை இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஜமாபந்திய என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு உருது வார்த்தை. ஏன் இது உருது வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து அக்பர் காலத்துலதான் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால அது வந்து ஒரு உருது வேர்டாவே வந்திருக்கு. ஸோ முகலாய மன்னர்கள் உருது மொழி பேசுவாங்க. அதனால அது வந்து இயல்பான ஒரு வார்த்தையா அவங்களுடைய காலகட்டத்தில் இருந்திருக்கு. இந்த உருது சொல்ல இப்ப நாம திருத்தி என்ன பண்ணியிருக்கோம், தமிழ்ல வருவாய் தீர்வாயம்னு வச்சிருக்கோம். இப்ப ஜமாபந்திக்கு தமிழ்ல வருவாய் தீர்வாயம்னு பேரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஜமாபந்தி தணிக்கை ஆண்டு அல்லது பசலி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஜமாபந்தி தணிக்கை பண்றதுக்கான வருடாந்திர கணக்காண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு கிராம ஊராட்சியினுடைய கணக்காண்டு என்னன்னு கூட வினா வரலாம். அப்ப கணக்காண்டு என்ன அப்படின்னா, ஜூலை 1ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷத்தினுடைய ஜூன் 30ல முடியும் சார். இதுதான் ஒரு வருடாந்திர கணக்காண்டு அல்லது ஜமாபந்தி தணிக்கை ஆண்டு அல்லது பசலி ஆண்டுன்னு சொல்லலாம். இதை வந்து இந்த கிராம நிர்வாக அலுவலகத்துல எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, நில நிர்வாக கணக்கு ஆண்டுன்னு பயன்படுத்துறாங்க. ஸோ அதனால இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பசலி ஆண்டுங்கிற மொத்தோட அக்பர் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய பீரியடு பாத்தீங்கன்னா 1556ல இருந்து 1605 வரைக்கும் இருந்தப்போ அவர் அதை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. இது வட மாநிலங்கள்ல தான் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது எல்லா மாநிலங்களுக்கும் இண்டிபெண்ட் ஆன பிறகு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை தமிழ்ல நம்ம ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒரு நடவடிக்கையை தான் பாக்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம 10ஆம் பசலி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. 10ஆம் பசலிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா 10 வருட பசலி ஆண்டுன்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு, யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறாங்க, அவங்க பேசும்போது ரொம்ப பழமையா பேசுறாங்கன்னா நம்ம ஏன் 10ஆம் பசலி மனப்பான்மையோட பேசுறேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். அப்படி என்ன அது 10ஆம் பசலி மனப்பான்மைக்கும் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10ஆம் பசலிங்கிற இந்த ஒரு பதம் வந்து கிபி 600ஆம் ஆண்டிலேயே கொண்டு வரப்பட்ட ஒரு வார்த்தை. 10 வருட கணக்காண்ட தான் 10ஆம் பசலின்னு அந்த கிபி 600கள்ல வாழ்ந்தவங்க பேசிக்கிட்டாங்க. அப்போ இன்னும் அந்த பழமையவே பேசுறாங்க, அதுதான் 10ஆம் பசலி மனப்பான்மைன்னு சொல்றது. ஸோ அந்த வார்த்தையை தான் இங்க 10ஆம் பசலி இன்னும் சேர்த்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஜமாபந்தி ஆக்டிவிட்டி நடக்கும்போது அதுல பங்கேற்கக்கூடிய அதிகாரிகள்லாம் யார் யாரு அப்படின்னு ஒரு வினா எழுப்புறாங்கன்னா, அதுக்கு நமக்கு சொல்ல தெரியணும். வட்டாட்சியர் அதுல பங்கேற்பார், தாசில்தார். அடுத்தது வருவாய் ஆய்வாளரான ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்ற ஆர்ஐ பங்கேற்பாரு. அதுக்கப்புறம் கிராம நிர்வாக அலுவலரான விஏஓ பங்கேற்பாரு. ஸோ இவங்க 3 பேருமே ஜமாபந்தியில பங்கேற்கக்கூடிய அதிகாரிகள்னு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஜமாபந்தியுடைய நோக்கம் என்னப்பா அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா, நாம இங்க ஒரு 3 முக்கியமான நோக்கத்தை பத்தி கட்டாயமா சொல்லி ஆகணும். ஒண்ணு, ஒரு கிராம நிர்வாக அலுவலருடைய பதிவேடுகளை உயர் அதிகாரிகள் தணிக்கை செய்வாங்க. இப்ப விஏஓ தான் இந்த கிராமத்தினுடைய அந்த நில நிர்வாக கணக்கேடுகளை பராமரிப்பார். அவருடைய கணக்கேடை அங்க வரக்கூடிய உயர் அதிகாரிகள் யாரு, ஆர்ஐ வருவாரு, தாசில்தார் வருவாரு. ஸோ இவங்க வந்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தணிக்கை செய்வாங்க.
அடுத்தது நில ஆவணங்களை புதுப்பித்து மக்களின் நிலம் மற்றும் மனை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதும் இந்த ஜமாபந்தியினுடைய நோக்கமா இருக்கும். ஸோ அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நில நிர்வாகத்தை கணக்கு சரியா ஃபாலோ பண்ணியிருக்காங்க கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் பொதுமக்களுடைய நிலம் சார்ந்த மனை சார்ந்த புகார்கள் மற்றும் கோரிக்கை மனுக்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்குவதற்கு ஆவண செய்வதற்கும் இந்த ஜமாபந்தி டைம்ல ஒரு சூட்டபிளான டைம்னு சொல்லலாம். ஏன்னா அங்க ஏன்னா ஒரு நிலம் எல்லாரும் சம்பந்தப்பட்டதுல ஒரு விஏஓ அலுவலகத்துலதான் நம்ம என்ன பண்ணுவோம், பட்டா சிட்டா மாத்துறதுக்கு போவோம். அவர் என்ன பண்ணுவாரு, அடுத்து நீங்க ஆர்ஐட்ட போங்கம்பாரு, அடுத்த ஆர்ஐ தாசில்தாரை போய் பாருங்க அப்படிம்பாரு. ஆனா இந்த ஜமாபந்தி கூட்டம் நடக்கும்போது நம்ம போறோம், நம்மளுடைய நில சார்பான ஒரு பிரச்சனையோட போறோம்னா அந்த 3 ஆபீசர்ஸுமே அங்க இருப்பாங்க. அப்போ ஒரே நேரத்துல வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுதான் இந்த ஜமாபந்தியுடைய முக்கியமான நோக்கம். ஸோ அதுக்கப்புறம் ஜமாபந்தியில பொதுமக்கள் பங்கேற்கிற போது அவங்க என்னென்ன மாதிரியான மனு வைக்கலாம், கோரிக்கை வைக்கலாம், விண்ணப்பங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இதுல பார்க்க போறோம். ஸோ பொதுமக்களுக்கு சரியான குடிநீர் வசதி கிடைக்கலையா, அப்ப ஜமாபந்தியில போயிட்டு குடிநீர் வசதி வேண்டி மனு வைக்கலாம். பாசன கால்வாய்கள் இன்னும் தூர் வரப்படாம இருக்கா, அப்ப மனு அல்லது கோரிக்கை வைக்கலாம். மயானம் அப்படிங்கிறதுல சுடுகாடு இடுகாடுகளுக்கு போற பாதைகள் சரியில்லை, அல்லது இடிந்த கூரையோடு சுடுகாடு இருக்குது, அல்லது சுடுகாடை சுற்றி காம்பவுண்ட் சுவர் எழுப்பி கொடுக்கணுங்கிற கோரிக்கைகளையும் நம்ம ஜமாபந்தி தணிக்கையில வைக்கலாம். அடுத்தது கழிவுநீர் சாக்கடைகள் செல்லும் அமைப்புகளை தூர்வார சொல்லலாம். அடுத்தது என்கிட்ட சொந்த வீடு இல்லை, வீட்டு மனையும் இல்லை அப்படிங்கும்போது இலவச வீட்டு மனை வேண்டி நான் இந்த ஜமாபந்தியில முறையிடலாமான்னா முறையிடலாம். அடுத்தது வீடு கட்டுவதற்கு கடனோ அல்லது மானியமோ அல்லது வீடு கட்டுவதற்கு வங்கி கடன் கேட்ட கூட ஜமாபந்தியில விண்ணப்பிக்க மனு அளிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்ப அட்டை அல்லது ஆதரவற்றோர், முதியோர், விதவை உதவித்தொகை அல்லது இவர்களுக்கான ஓய்வூதியம், முதியோர் ஓய்வூதியம், ஆதரவற்றோர் ஓய்வூதியம், இது போன்றவைகளை வேண்டியும் அல்லது மருத்துவ காப்பீட்டு திட்டம் அல்லது வறட்சி நிவாரண நிதிகள் வேண்டியும் இந்த ஜமாபந்தி கூட்ட தணிக்கை நடைபெறும் பொழுது விண்ணப்பிக்க அனைவருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் ஜமாபந்தியினுடைய முக்கியமான நோக்கம். இதுல இருந்து எந்த வினா உங்களுக்கு கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணுன்றதுக்காக இந்த காணொலி பதிவு. அடுத்து இது போல ஒரு முக்கியமான காணொலி பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.